ஒரு பெண் தனது பிறந்த குழந்தையுடன் 3 நாட்கள் 3 இரவுகள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். அவர்களின் ஒரே தங்குமிடம் கடலில் மூழ்கும் நிலையில் இருந்த ஒரு கொள்கலன் மட்டும்தான். அவள் குழந்தையின் டயப்பரை கடலில் வீச சில மீன்கள் அதை காண கூட்டம் கூட்டமாக வந்தன. அவள் விரைவாக ஒரு மீன் பிடிக்கும் கருவியை உருவாக்கினாள். ஆனால் மீன் பிடிப்பது அவள் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. அவள் நம்பிக்கை இழந்தபோது வானத்தில் ஒரு பயணிகள் விமானம் இருப்பதைக் கண்டாள். உற்சாகமடைந்த அவள் ஒரு கண்ணாடி துண்டை எடுக்க கொள்கலனுக்குள் ஓடினாள். ஆனால் திரும்பி வரும்போது எதிர்பாராத விதமாக அவளுடைய தொடையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. வலியை பொருட்படுத்தாமல் உதவிக்காக எழுந்து கத்தினாள். ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்களுக்கு அவள் தெரியவில்லை. காயம் தொற்றுவதை தடுக்க மதுபானம் கொண்டு காயத்தை துடைத்து இயர்போன் வயரால் தைத்துக் கொண்டாள். தாங்க முடியாத வலி அவளை மயக்கமடையச் செய்தது. மீன்களை பிடித்து ஊட்டச்சத்துக்களை பெற அவள் இயர்போன் வயர்களைக் கொண்டு ஒரு சிறிய மீன் வலையை உருவாக்கினாள். மீன் வலையை கடலில் போட்டு ஒரு டயப்பரை இரையாக வைத்தாள். பிறகு மீன்கள் வலையில் சிக்குவதற்காக அமைதியாக காத்திருந்தாள். சில நிமிட காத்திருப்புக்குப் பிறகு மீன் ஒன்று வலையில் சிக்கியது. இறுதியாக அவள் ஒரு முழு உணவை உண்டாள். நாட்கள் கடந்தன. அவள் நிறைய உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்தாள். ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து விரைவில் வெளியேற அவள் நூற்றுக்கணக்கான துண்டுச்சீட்டுகளில் உதவி செய்திகளை எழுதி ஒவ்வொன்றையும் பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்தாள்.